அதனால அவங்க கட்சியை ஒரு குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது என்பது எனது கருத்து. அவ்வளவுதான். ஏன்னா இன்னொரு கட்சியோட கருத்தை நான் சொல்ல முடியாது. அதனால அப்புறம் நாடு தழுவிய ஒரு திட்டம் என்பது ஒரு போராட்டம். நாடு தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டம். சுகந்தன் ப்ளீஸ். ஒரு நாடு அதான் நான் கூட்டிட்டு போறேன். நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் என்பது இன்று ஒரு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். நல்ல வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வருவதற்கு எல்லாரும் எதிராக இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 8 வழி சாலை என்பது இந்த நாட்டிற்கு தேவையாக இருப்பது. ஆக இந்த தேவையாக இருக்கிறதுனால் அந்த 8 வழி சாலை வேண்டாம் என்று வைகோ சொல்கிறார், ஸ்டாலின் சொல்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக 8 வழி சாலை வேண்டும் என்பதுதான் மரியாதைக்குரிய கட்கரி அவர்களின் கோரிக்கை, முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கை. ஆக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இல்ல அது சந்திக்கின்ற பல பழக்கங்கள் இருக்கலாம். திட்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியாது. சார் வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இது புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.